வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல் நடந்துகிட்ருக்க இப்போ ஒரு பெரிய இஷ்யூ தான் இன்றைக்கி இணையதளத்தில் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போன கானா வினோத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவாகர் கிட்ட கலாட்டா பண்ணியிருக்காரு. ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட திவாகர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட சண்டையில் இறங்கியிருக்காரு. அவருக்காக பேச வந்த புகழும் மாக்காப்பா ஆனந்தியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் தப்பாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சண்டையை சால்வ் பண்ண வந்தவங்களுக்குள்ளேயே சண்டையாக போயிடுச்சு. அதுக்கப்புறமேல தன்னை ஒரு இரும்பு ராடால் தாக்கிட்டாங்க. தான் ஒரு மருத்துவர் அப்படின்னும் தன்னை 3 பேர் தாக்க வந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஒரு இயலாமையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக தான் போலீஸ் இன்னைக்கு கானா வினோத்தையும் மாக்காப்பா ஆனந்தியும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை இரும்பு ராடால் தாக்கும் போது மாக்காப்பா ஆனந்த் குடிச்சிருந்தாரு. அந்த ஆள் 24 ஹவர்ஸும் குடிபோதையில் தான் இருப்பாங்க, அதை மறைக்கிறதுக்காக தான் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கானா வினோத் எங்கள் அம்மாவை பற்றியும் தப்பாக பேசியிருக்காங்க, என்னை தேவையில்லாத வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் புகழ் என்னுடைய சட்டையை பிடிச்சி ரொம்ப ஹார்ஷாக என்கிட்ட பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 3 பேர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் போலீஸ் தரப்பில் ரொம்ப தீவிரமான விசாரணை போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இதனால சிடபிள்யூசி சீசன் 7 செட்டில் பெரிய கலாட்டாவே ஏற்பட்டுருச்சு. அதை தொடர்ந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகழ் அதாவது குக் வித் கோமாளியோட ஸ்டார் கோமாளியான புகழ் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புகழ் இந்த விஷயத்துக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் சத்தியமாக ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். இப்படி நாமெல்லாம் அவரை பற்றி பேசி தான் ஒன்றுமில்லாத ஒருத்தரை ஒரு பெரிய ஆளாக்கி விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பற்றி கருத்து சொல்கிறதே நான் ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல்ரெடி லெஜண்ட் சூர்யா சாரியே அவர் தனக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இரிட்டேட்டிங்கான விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரை மீடியா இப்போ பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் தான் அவரை இப்படி ஒன்றுமில்லாதவரை இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டுருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, டேலண்டோட இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவரெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு ஆளை இன்னைக்கு இந்த சொசைட்டியில் பெரிய ஒரு ஸ்டார் ரேஞ்சில் பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக புகழ் பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சிடபிள்யூ செட்டில் நடந்தது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதை வேணும்னே பெருசு பண்ணினது திவாகர் தான். இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஈவன் செஃப் மட்டும் கிடையாது, ரோஜா மேம் மட்டும் கிடையாது, அங்கே நிறைய குக்ஸும் இருந்தாங்க. இதுக்கு எல்லாருமே சாட்சி. அது மட்டும் கிடையாது, அப்போ எப்பவும் போல தான் கானா வினோத் அண்ணா திவாகரை புள்ளி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் செட்டில் காமனாக நடக்கிற ஒரு விஷயம். அங்கே மட்டும் பொறுத்த வரைக்கும் குக் மட்டும் கிடையாது, நாங்கள் செஃப்பையே கலாட்டா பண்ணியிருக்கிறோம். அதுவே ஒரு கலாட்டா ஒரு ஃபன் ஃபீல்டு ஷோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நிறைய விஷயங்களை அங்கே கட் பண்ணாமல் தான் இன்னைக்கு டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற விஷயத்தில் கலாட்டா பண்ண அந்த விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் கானா வினோத் அண்ணாவை அவருடைய ஒய்ஃப் முன்னாடியே ரொம்பவும் அசிங்கமாக பேசுகிறாரு. இதை எந்த ஹஸ்பண்டாலையும் பொறுத்துக்க முடியாது. அதுக்காக தான் கானா வினோத் அண்ணா கோவப்பட்டு உங்கள் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆகி பேசினாரு. ஆனால் அதோட நிற்காம திவாகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேஸ்ட் அப்புறம் பர்சனல் விஷயங்களை பற்றியும், நீ மணி பாக்ஸை எடுத்துகிட்டு ஓடன வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேர்ட்ஸையும் அவருடைய ஒய்ஃப் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ ரொம்ப சீரியஸான மேட்டரில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நானும் சரி மாக்காப்பா அண்ணனும் சரி பக்கத்தில் வந்தோம். அப்போ தான் கொஞ்சம் ப்ளீஸ் அந்த சண்டையை சார்ட் அவுட் பண்ண தான் நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்த உடனே திடீர்னு திவாகர் என்னுடைய பக்கம் திரும்பி, உனக்கு நான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த செட்டுக்குள்ளே வந்தது பிடிக்கல, நான் உன்னுடைய பிளேஸை கேப்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே உனக்கு ஏன் மேலே ஒரு பொறாமை அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களால் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. தானாகவே அவர் செட்டில் கத்த ட்ரை பண்ணிட்டாரு. நாங்கள் எல்லாருமே ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, காமாக இருங்க, இந்த விஷயத்தை பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை காம் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரும்போது எல்லாரை பற்றியும் தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமேலு மாக்காப்பா ஆனந்த் அடித்ததாகவும் காயப்படுத்தினதாகவும் ஒரு மருத்துவரை 3 பேர் சேர்ந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதா
பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான விஷயம். கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த விஷயத்த பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி திவாகர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயம் கேஸ் ஆனது ரொம்ப நல்லதாக போச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையாவது இந்த விஷயம் வந்து சால்வ் ஆகி இப்படி ஒரு பர்சனை எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் கூப்பிடாத இருப்பாங்க. எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ எடுக்காமையாவது இதுக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பர்சனோட உண்மையான முகத்துறை அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனில் கிழிஞ்சிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி புகழ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, என்ன வந்து நான் தான் அவர் மேலே பொறாமப்படுறேன், என்னுடைய பிளேஸ் அவர் பிடிச்சிருவாரு, நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். லெஜண்ட் சூர்யா சாரியே தன்னுடைய போட்டியாக வராரு. நம்ம தளபதி விஜயவே அவருடைய அடுத்த காம்படிட்டர் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படி ஒன்றும் இல்லாத ஒரு பர்சனை இன்னைக்கு இந்த மீடியா தான் 100% மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம புகழ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் போட்டுமோ அது வரைக்கும் நல்லது. ஏன்னா அந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு பர்சனோட முகத்திரை சுத்தமாக கிழிக்கப்பட்டிருக்கும். மாக்காப்பா ஆனந்த அண்ணாவை பற்றி செட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது, விஜய் டிவிக்கே அவர் ரொம்ப பரிச்சயமான நபர். அப்படிங்கிற பட்சத்தில் அவரை குடிகார அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இப்படியே ஒரு பர்சன் மேலே இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறது எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே அந்த ஆள் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக புகழ் வந்து தன்னுடைய பக்கம் இருக்கிற விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, எல்லைக்கு மூவி ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. படம் வந்து டீம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் அருமையாக இப்போ வந்து திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டுருக்க ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா மேம் மோஸ்ட்லி வந்து எந்த பட ப்ரொமோஷனுக்குமே வந்தது கிடையாது. ஆனால் தன்னுடைய படம், தன்னுடைய ஹஸ்பண்டோட இயக்கம், அது மட்டும் இல்லாமல் தான் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லைக்கு மூவியோட ப்ரொமோஷனுக்கு அவங்க வந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. தான் நடித்த படமாகவே இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹீரோவாக இருந்தாலும், அந்த படத்துக்கு அந்த ப்ரொடியூசரே ரெக்வஸ்ட் பண்ணாலும் வர முடியாதுன்னு சொன்ன ஆக்ட்ரஸ் ஆன நயன்தாரா இன்னைக்கு தன்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது மட்டும் எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை இன்னைக்கு எல்லாருமே முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு அந்த படத்துக்கு நல்ல பேர் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து யாருடைய கம்பல்ஷன்னாலையும் வரல, அவங்களா தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல அங்கே அவங்க செட்டில் இருக்கும்போது அவங்கள வீடியோ எடுத்த நிறைய பர்சனுக்கு மேலே அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்ஸை ஏவி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அவங்கள எல்லா ப்ரொடியூசரும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இப்போ உங்களுடைய அந்த இது வந்து எங்கே போச்சு, தனக்குன்னு ஒரு இது செட் பண்ணியிருப்பீங்களே, இந்த மாதிரி எந்த ப்ரொமோஷனுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுடைய அந்த விஷயம் எங்கே போச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இன்றைக்கி கேட்டிருக்காங்க. எத்தனை ப்ரொமோஷனுக்கு ப்ரொடியூசரை பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வராத ஆள் இன்றைக்கி தன்னுடைய சொந்த படம் அப்படிங்கும்போது எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் வந்தாலும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ப்ரொடியூசர்ஸை சும்மா நிறைய அவங்கக்கிட்ட பேசி பேசி தன்னை வந்து ஸ்க்ரீனில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வெளியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் எவ்வளவோ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லியும் அவங்க என்னுடைய நேமை அப்படி தான் போடுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பேசியிருக்காங்க. இன்றைக்கி நயன்தாரா அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிற விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு.